அவேக்ஷணாதபி கிருஷிகி. நாம் நில போலனா அடிக்கடி பார்க்கணும். யாரோ குத்தகைக்கு விட்டுருக்கோம், அவர் 6 மாதத்துக்கு ஒரு தரம் குத்தகை பணம் கொண்டு வந்து கொடுப்பார் அப்படின்னு விட்டுருந்தோம்னா நிலம் நிலைக்காது, ஒன்றுதாவே இருக்காது, ஆயிடுத்தே. அதான் இப்போ யார்கிட்டையும் இல்லையே, கோவில்லையும் இல்லை, யார் தனியார்ட்டையும் இல்லை. யாரோ பார்த்துட்டு இருந்தால் யாரோ எடுத்துன்னு போயிட்டா. மொத்த சொத்து கோவில் இது 250 வேலி, அது 500 வேலி, கிராமமே பெருமாள் தின்வார். அதுவும் சென்னப்பட்டணத்துலலாம் வந்தீங்கன்னா பெரிய பெரிய கோவில்கள்லாம் இருக்குது. இப்போ மயிலாப்பூரில் கோவில் இருக்குது, அங்கே கோவில் இருக்குது, சைதாப்பேட்டையில் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கெல்லாம் நாம் நினைக்கிற பெரிய பெரிய தெரு, இன்றைக்கி அங்கே 2400 சதுரடி 6 கோடி ரூபாய் இருக்கும் தெரு. அந்த தெருவில் அந்த பெருமாளுக்கு ரொம்ப சாதாரணமாக ஒரு 1,00,000 சதுரடி இருக்கும். பல கடைகள் அவர் தான் இருக்கும். அப்போ சுவாமி ரொம்ப நிறையா சொத்து இருக்கும் போல் இருக்கு அவருக்குன்னா, ஆனால் ஒரு வேளை புஷ்பம் போகாது. இப்போ அவருக்கு அது போகாது. என்ன காரணம்? இப்போ பார்க்காத விட்டுட்டார். பெருமாளே பார்க்காத விட்டால் கூட இவ்வளவு தான். அதனால தான் அவர் ரொம்ப ஜாகிரதையாக நம்ம உள்ளத்துக்குள்ளே எப்போ பார்த்தாலும் உட்காண்டிருக்கார். இவனை விட்டால் கையில் அப்புறம் பிடிக்க முடியாது, எங்கேயான போயிடுவோம், கூடவே உட்காண்டிருப்போம். நிலத்தை விட்டது தப்பாக போச்சு, ஆத்மாவை விடாத பற்றி இருக்கிறாரோ இல்லையோ. அனவேக்ஷணாதபி கிருஷி ஸ்னேகா பிரவாசாஸ்ரயான். நம்மகிட்ட இருக்கிற அன்பு எப்போ பார்த்தாலும் வெளியூர் யாத்திரை போயிட்டு இருந்தால் 2 பேருக்குள்ள அன்பு குறைஞ்சி போயிடுங்கிறார். சமுத்தி நனையாது. தப்பான தானம் கொடுக்குறோம்னால் அதிக செலவு பண்ணாலோ செழிப்பே போயிடும், அந்த செழிப்பாக இருக்கும். ஆனால் அதை மேற்பார்வை ஒழுங்காக இருக்கலன்னு வச்சுங்க, எப்பேற்பட்ட சொத்தாக இருந்தாலும் கெட்டுப்படும். பார்க்குறவா மேலாளர் ஒழுங்காக இருக்கணும். அவர் என்ன சுவாமி பண்ணுவார்னா, பார்த்து சொத்தெல்லாம் ஒழுங்காக கெட்டு கொடுத்தான்னு பார்த்துப்பார். அதுக்கு தான் வச்சுருக்கார். ஒரு சுவாமி வண்டி அப்படி பின்னாடி எடுத்திருந்தார், பின்னாடி பாரு இடிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடி எடுத்திருந்தார். அது சத்தம் போண்டே இருந்தது, தடால்னு போய் இடிச்சுது. உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனே பின்னாடி பாரு இடிக்க போகிறதுன்னா. ஆமாம் இடிக்கிறதான்னு பார்த்துக்க சொன்னேன், பார்த்துருந்தேன், இடிச்சுடுத்தேன்னு. அவன் இடிக்கிறதான்னு பார்த்துக்கோன்னா இடிக்காதேன்னு பார்த்துக்கோன்னு அர்த்தம். இடிக்கிறத பார்க்க சொல்லலை. அதை போல் மேலாளர்லாம் போட்டிருக்கோம்னா சொத்தை ஜாகிரதையாக பார்த்துக்க, அது கெட்டுடுத்தான்னு பார்த்துக்கிறதுக்கு அல்ல. மேலாளர் மேலாண்மை ஒழுங்கா இல்லை, மேற்பார்வை இல்லை என்றால் எத்தனை செழிப்பாக இருந்தாலும் அது கெட்டுத்தான் போகும். ஒரு இடத்த உருவாக்குறது முக்கியம் இல்லை, உருவான இடம் சின்னதாக இருந்தால் கூட நன்கு பராமரித்தல் முக்கியம். புதுசாக கோவிலை கட்டுறது முக்கியம் இல்லை, இருக்கிற கோவில்களை நன்கு பராமரித்தல் முக்கியம். சின்ன சின்ன வேலையாக இருந்தால் கூட அதை வச்சுட்டு ஒரு விஷயம் நன்னா இப்போ கொண்டுட்டாலே, ஏஷ்டவியாக பகவபுத்திராகான்னு சாஸ்திரம் சொல்கிறது. நிறையா பிள்ளைகளை பெற்றுக்கோன்னு தான் வேதம் சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கி எல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவர்னு குறைச்சின்னு வந்தாச்சு. என்ன முக்கியமான கொள்கை எடுத்துட்டோம்? இப்போ நிறையா பெற்று ஒன்றை கூட பார்க்க முடியாததை 2 பெற்று ஒழுங்காக வளர்ப்போம் சுவாமி. இதுதானே எல்லாரும் சொன்ன நியாயம். அந்த நியாயம் கோவிலுக்கு இல்லையா? அந்த ஞானம் தர்ம காரியத்துக்கு இல்லையா? எந்த தர்ம காரியமாக இருந்தாலும் போட்டது போட்டபடி இருக்குங்கிற நிலை கூடாது, நன்கு அது பார்க்கப்பட வேண்டும். பார்த்தா தான் செழிக்கும். கடைசியாக தியாக பிரமாதா தனம். சொத்து எப்போ வீணாப்படும்னால், கொடுக்கக்கூடாத இடத்துல கொடுத்தாலோ, வரவுக்கு அதிகமாக செலவு பண்ணிகிட்டே இருந்தாலோ, செலவில் கட்டுப்பாடு இல்லாவிட்டாலோ சொத்து வீண். செலவழிக்கலாம், ஆனால் பார்த்து ரொம்ப பெரிய பணக்காரர்கள்லாம் கூட வெறுமைக்கான செலவழிச்சிட மாட்டா, கணக்கு பார்த்து தான் செலவழிப்பா. அன்னன்னைக்கு ராத்திரி கணக்கை ஒழுங்காக எடுத்து முடிச்சு வச்சுருவா. அப்படின்னா தான் பணம் நம்ம இடத்துல தங்கும். எது எப்படி சொத்து அழியுங்கிறத விஷயத்தை சொன்னார். இல்லாரை எல்லாரும் ஏற்றுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. யார்கிட்ட பணம் இல்லையோ எல்லாரும் ஆனால் அவமரியாதைப்படுத்துவாளாம். யார்கிட்ட பணம் இருக்கோ அவன் அத்தனை பேர் சேர்த்து வைத்து கொண்டாடுகிறார்கள். அதுவும் வள்ளுவனார் கூறியிருக்கார். தானம் போகா நாசா திஸ்ரோ கதையோ பவந்தி வித்தஸ்ய யோன ததாதி ந புங்க்தே தஸ்ய திருத்தீயா கதிர் பவதி. ரொம்ப வேடிக்கையான ஸ்லோகம். சொத்தை அழிக்கிறதுக்கு 3 வகை சுவாமி சொல்கிறார். இப்போ தானம் கொடுத்தா போயிடும். பத்தியா சுவாமி, இது தான் நான் வேண்டான்னு அப்போலேன்னு சொல்லியிருந்தேன், நீரும் கொடுன்னு அவரே சொல்லிட்டார் பாருங்க. இப்போ தானம் கொடுத்தா போகும், ஆனால் அவர் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. தானம் கொடுத்தா சொத்தழியும். போகம் அனுபவித்தா, இந்த வண்டி வாங்கினோம், அந்த வண்டி வாங்கினோம், இந்த வீடு வாங்கினோம், ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். போகம் அனுபவித்தாலும் சொத்தழியும். 3வது திஸ்ரஹா கதையோ நாசா. அதுக்கப்புறம் கொடுக்குறோமோ இல்லையோ, தானம் கொடுத்தாலும் அழியத்தான் போகிறது, இல்லை போகம் அனுபவித்தாலும் அழியத்தான் போகிறது. அடுத்தது அழிஞ்சு சொத்து, நெல் முழுக்க குதிர் வச்சுருக்கோம், நெருப்பு பிடிச்சுன்னு போயிடுத்து.